ஒவ்வொரு மாசமும் தேய்பிறை அமாவாசை நாள்ல இருந்து வரும் 14வது திதியில சிவராத்திரி வரும். இதுல மாசி மாசத்துல வரும் தேய்பிறை சதுர்த்தசி திதியை தான் மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம். இந்த உலகத்துக்கு ஆதாரமான சிவபெருமான் உலக உயிர்களை படைக்கிறதும் படைத்த உயிர்களை காப்பாத்துறதும் காத்த உயிர்களை தன்னுள் ஐக்கியப்படுத்திக்கிறதும் இந்த நன்னாளில் தான் நடக்கும்னு நம்ம புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த சிவராத்திரிய லயக்கிரம சிருஷ்டி தினம்னு சொல்றாங்க. லயம் அப்படின்னா ஒடுக்குதல், சிருஷ்டி அப்படின்னா படைத்தல். அதாவது படைத்தலுக்கும் அழித்தலுக்குமான விழாவாதான் மகா சிவராத்திரியை கொண்டாடுறோம். வருஷம் முழுவதும் பல சிவராத்திரிகள் வந்தாலும் எல்லா சிவராத்திரியை விடவும் அதிக சக்தி வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியில அம்பிகை சிவபெருமான வணங்கினாலதான் மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம். ஒரு முறை பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடல்ல மூழ்கிற நேரத்துல பிரம்மாவும் அவரால் படைக்கப்பட்ட மற்ற ஜீவராசிகளும் அழியிற நிலையில இருந்தப்போ இரவு நேரத்துல பார்வதியான உமாதேவி சிவனை நினைச்சி 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் பூஜை செஞ்சு முறைப்படி சிவனுக்கு அர்ச்சனை செஞ்சு சிவனை வழிபட்டாங்களாம். பார்வதியோட தவத்துல மகிழ்ந்த சிவன் உலக ஜீவராசிகளை பிரளயத்துல இருந்து காப்பாத்தி பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அந்த நாள மகா சிவராத்திரியா கொண்டாடணும்னு பார்வதி சிவன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம். இன்னொரு புராண கதையின்படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட 2 கண்களையும் மூடிட்டாங்களாம். உலகத்துக்கு ஒளி கொடுக்கிற சூரிய சந்திரனோட கண்கள் மூடப்பட்டு எல்லா இடத்திலையும் காரிருள் சூழ்ந்து உலகமே இருண்டு போனோன்னு சிவன் அவரோட நெற்றியில உள்ள அக்னிமயமான 3வது நெற்றிக்கண்ணை திறந்திருக்காரு. சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு ஜுவாலைகள் தெரிக்கிறத பார்த்த ஜீவராசிகளும் தேவர்களும் இன்னும் பயந்து போயிருக்காங்க. பார்வதி தேவி அப்போ பரமேஸ்வரனை வணங்கி இருக்காங்க. சிவனும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளி கொடுத்து ஜீவராசிகளை காப்பாத்திருக்காரு. சிவனை வழிபட்ட பார்வதி, இந்த நாள்ல நான் எப்படி உங்களை வழிபட்டேனோ அதே முறைப்படி உங்களை வழிபடுறவங்களுக்கு இந்த பிறவியில செல்வமும் இறந்த பிறகு சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் கொடுக்கணும்னு ஈஸ்வரன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம். இந்த தினத்தில் விரதம் இருந்து விடிய விடிய கண் முழிச்சு 4 கால பூஜையையும் தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி தரணும்னு பார்வதி தேவியை ஈசன் கிட்ட கேட்க சிவனும் அப்படியே ஆகட்டும்னு ஆசி வழங்கியிருக்காரு. அதனாலதான் மற்ற நாளை விட மகா சிவராத்திரி நாள்ல செய்யப்படும் பூஜைக்கு அதிக சக்திகளும் பலன்களும் இருக்கும்னு சொல்றாங்க. பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட இருந்து உபதேசம் பெற்றதும் அர்ஜுனன் சிவன் கிட்ட இருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்றதும் மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனையே சிவன் சம்காரம் செய்ததும் பகிரதன் ஒற்றை கால்ல கடும் தவம் பொறிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் கண்ணப்ப நாயனார் குருதி வடியும் லிங்க வடிவில் இருந்த ஈசனின் கண் மீது அவரோட கண்களை பொருத்தி முக்தி அடைஞ்சதும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவன் லிங்க ரூபமா அருள் வழங்கியதும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் தான். சிவபெருமானோட சூலாயுதத்திற்கு நிகரா சக்தி வாய்ந்தது விஷ்ணு பகவான் கையில இருக்க சக்கராயுதம். விஷ்ணுவே சிவனை நோக்கி சிவராத்திரி அன்னைக்கு கடுமையான தவம் இருந்து அதோட பலனாதான் சக்கராயுதத்தை வாங்கியிருக்காரு. சிவராத்திரி அன்னைக்கு சிவனை நோக்கி விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு சிவனோட அருள் மட்டும் இல்லாம அவரோட உடலில் சரிபாதியா வீற்றிருக்கும் பார்வதி தேவியின் பரிபூரண அருளையும் நம்ம பெறலாம். சிவராத்திரி விரதம் இருக்கவங்க அதிகாலையில் எந்திரிச்சு நீராடி சிவாலயத்துக்கு போய் சிவபுராணம் பாராயணம் செஞ்சு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும். ராத்திரியில தூங்காம சிவநாமம் கூறி சிவ கதைகளை கேட்டு 4 ஜாமத்திலும் பூஜை செஞ்சா சிவனோட அருளை பெறலாம். இப்போ அந்த 4 ஜாம பூஜையோட பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மகா சிவராத்திரி இரவில் 4 ஜாமமும் சிவனுக்கு பூஜை செய்வாங்களாம். முதல் நாள் மாலை 6 மணிலேருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜைகள் அலங்காரம்லாம் செய்வாங்க. சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் முதல் ஜாம பூஜை பிரம்மதேவன் செய்யறதா சொல்றாங்க. ஜனன ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி பிறவா நிலை மறுபிறவி இல்லாம முக்தி அடைய முதல் ஜாம பூஜையை செய்யலாம். இரவு 9 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரை 2ஆம் ஜாம பூஜை. இந்த ஜாமத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமான பூஜிப்பாராம். வறுமை கடன் தொல்லை நீங்கவும் மூளை மன வளர்ச்சி குறைபாடு இருக்கவங்க இந்த 2ஆம் ஜாம பூஜையில கலந்துக்கிட்டா நிறைய நன்மைகள் நடக்கும்னு சொல்றாங்க. நள்ளிரவு 12 மணிலேருந்து மறுநாள் காலையில 3 மணி வரைக்கும் நடக்கிறது 3ஆம் ஜாம பூஜை. இந்த கால பூஜைய சக்தியின் வடிவான அம்மனே செய்யறதா ஐதீகம். மகா சிவராத்திரியோட உச்சக்கட்ட வழிபாட்டு நேரம் தான் இந்த 3ஆம் ஜாமம். இத லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க. 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள இந்த நேரத்துல தான் அடிமுடியா நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் லிங்க ரூபமா காட்சி கொடுத்திருக்காரு. சகல பாவமும் நீங்கிறதோட எந்த தீய சக்தியும் அண்டாம சிவன் மற்றும் சக்தியோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் இந்த 3ஆம் ஜாம பூஜையில.
நான்காம் ஜாமம் 3 மணிலேருந்து 6 மணி வரையான 3 மணி நேரமும் 4ஆம் ஜாமம் பூஜையா சொல்றோம். இந்த நேரத்துல சிவனை வழிபட்டா அரச பதவியே தேடி வருமா. 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்கள் மனிதர்கள்னு அனைத்து ஜீவராசிகளும் இந்த 4ஆம் கால நேரத்துல சிவபெருமான பூஜிப்பதா சொல்றாங்க. சிவனோட அருள் கிடைச்சா பட்டங்களும் பதவிகளும் நம்மளை தேடி வருமா. சரி, இப்போ எதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்கணும்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சிவராத்திரி தினத்தன்னைக்கு கோள்களோட அமைப்பு இயற்கையாக உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்ப செய்யுமா. அன்னைக்கு நைட் ஃபுல்லா யார் ஒருத்தவங்க முழிச்சிருந்து முதுகுத்தண்டை நேர் நிலையில வச்சிருக்காங்களோ அவங்களுக்குள்ள இருக்க சக்தி இயற்கையாகவே பன்மடங்கு அதிகரிக்குமா. பல யோகிகள் முனிவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி தான் முக்தி அடைஞ்சிருக்காங்க. சிவபெருமான வழிபடுறதுல முக்கியமான முக்தியை தரும் விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம். அடுத்து இந்த மகா சிவராத்திரி தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம்னு பார்க்கலாம். சிவராத்திரி என்று சிவாலயங்களில் நடைபெறும் பூஜைகள்ல கலந்துக்கலாம். பகல்ல தூங்கக்கூடாது. ராத்திரியில தூங்காம இருக்கேன்னு சொல்லிட்டு தாயம் விளையாடுறதோ படம் பார்க்கறதோ மொபைல்ல கேம்ஸ் ஆடுறதோ செய்யக்கூடாது. சிவாலயங்களில் அமர்ந்து சிவபெருமான மனசுல நினைச்சு முதுகுத்தண்ட நேர் நிலை நிறுத்தி தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், சிவஸ்தோத்திரங்களை நம்ம படிக்கலாம். இல்ல யாரையாச்சும் படிக்க சொல்லி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சிவ பக்தர்கள் கூடவும் உங்க நண்பர்கள் கூடவும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உலக உயிர்களை காப்பதற்காக இறைவன் பூமியில் தோன்றுவதே அவதாரம்னு சொல்லப்படுது. அந்த வகையில விஷ்ணு பகவானோட தச அவதாரம் பத்தி நமக்கு தெரியும். ஆனா சிவபெருமானோட அவதாரங்கள் பத்தி நமக்கு அவ்வளவா தெரியாது. இதுவரை சிவபெருமான் மொத்தம் 19 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. சிலருக்கு ஹனுமான், பைரவர், துர்வாச முனிவர்லாம் சிவனோட அவதாரங்கள்னு தெரிஞ்சிருக்கும். மற்ற என்னென்ன அவதாரங்களை சிவன் எடுத்திருக்காருன்னு இந்த ஒரே வீடியோல விவரமா பார்க்கலாம். சிவனோட முதல் அவதாரம் பிப்லாட் அவதாரம். பிப்லாட் அப்படின்னா அரச மரத்தடியில் பிறந்த குழந்தைன்னு அர்த்தம். சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருந்ததால அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியேறி தவம் இருந்துட்டு வந்திருக்காரு தத்தீஷி முனிவர். அப்போ இந்திரன் அங்க வந்து முனிவரோட முதுகெலும்ப வாங்கி வஜ்ராயுதம் உருவாக்கி விருத்ராசுரன்கிற அரக்கனை வதம் செய்கிறாரு. முதுகெலும்ப தானமா கொடுத்த தத்தீஷி முனிவர் இறந்த பிறகு அவரோட மனைவியும் துக்கம் தாங்க முடியாம இந்த குழந்தை பிறந்த நேரம் தான் என் புருஷன் இறந்துட்டு பிறந்த குழந்தைய ஒரு பீப்பல் அரச மரத்தடியில விட்டுட்டு இறந்துடுறாங்க. தன் அப்பா அம்மாவோட மரணத்துக்கு சனி பகவானோட ஆதிக்கம் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்ட பிப்லாட் சனி பகவான சபிச்சு பூமியில விழ வைக்கிறாரு. இனி நீ என்ன மட்டும் இல்ல எந்த குழந்தையும் 16 வயசுக்கு முன்னாடி தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சனி பகவானுக்கு பாடம் புகட்டி அனுப்பி வைக்கிறாரு. இந்த பிப்லாட் அவதார வழிபாடு நார்த் இந்தியால மட்டும்தான் இருக்கு. நார்த் இந்தியால இருக்க மக்கள் சனி பகவானோட ஆதிக்கத்துல இருந்து தப்பிக்கவும் சனி தோஷம் நீங்கவும் சிவனோட இந்த பிப்லாட் அவதாரத்தை வழிபாடு செய்யறாங்க. இரண்டாவதா ரிஷப அவதாரம். பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்த பிறகு பாதாள லோகத்துக்கு போன விஷ்ணு பகவான் அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து மயங்கி அவங்களோட குடும்பம் நடத்தியிருக்காரு. அப்போ விஷ்ணு பகவானுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஆனா அவரோட எல்லா குழந்தைகளும் அசுரத்தனத்தோட கெட்டவங்களா இருந்திருக்காங்க. அந்த பசங்க சும்மா இருக்காம எல்லா கடவுள்லேருந்து சாதாரண மனுஷங்க வரைக்கும் கொடுமைப்படுத்தி வந்திருக்காங்க. அப்போ சிவபெருமான் ரிஷப வடிவத்தை எடுத்து, அதாவது காளை வடிவத்தை எடுத்து விஷ்ணு பகவானோட எல்லா பசங்களையும் கொன்றிருக்காரு. தன்னோட பசங்களை யார் வதம் செய்யறதுன்னு தட்டி கேட்போம்னு விஷ்ணு பகவான் அந்த காளையோட சண்டை போட போயிருக்காரு. வந்து பார்த்தா அது சிவபெருமானோட அவதாரம்னு தெரிஞ்சு சைலண்டா அவரோட இடத்துக்கே திரும்ப போயிருக்காரு. அடுத்து மூணாவதா கீரத் அவதாரம். அர்ஜுனன் சிவன் கிட்ட இருந்து பாசுபத அஸ்திரம் வாங்க கடுமையான தவம் மேற்கொண்டாரு. அப்போ துரியோதனன் அர்ஜுனனை கொல்ல மூக்காங்கிற ஒரு அரக்கனை அனுப்பியிருப்பான். அந்த அரக்கன் காட்டுப்பன்றி போல தன்னை மாத்திக்கிட்டு அர்ஜுனனை கொல்ல பாஞ்சு வருவான். அப்போ சிவபெருமான் கீரத் அப்படிங்கிற வேட்டைக்காரன் அவதாரம் எடுப்பாரு. ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அர்ஜுனனோட கவனம் அந்த பன்றியோட சத்தத்தால சிதறி அந்த காட்டுப்பன்றிய அர்ஜுனனும் கீரத்தும் 2 பேரும் அம்புகள்னால வீழ்த்தி இருப்பாங்க. அர்ஜுனனை காப்பாத்ததான் சிவபெருமான் தோன்றி சின்ன திருவிளையாடல் நடத்தி அர்ஜுனனுக்கு சக்தி வாய்ந்த பாசுபத ஆயுதத்தை பரிசா கொடுப்பாரு. ஆனா விஜய் டிவி மகாபாரதத்துல அந்த பன்றி அரக்கன் துரியோதனன் அனுப்புனதா சொல்லாம சிவபெருமான் தான் அந்த பன்றியை அனுப்பி வச்சு சோதிச்சு பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. தன்னோட பக்தனுக்கு துன்பம் நேரும் போது சிவபெருமான் ஏதாச்சும் ஒரு உருவம் எடுத்து காப்பாத்துவாருங்கிறதுக்கு அது ஒரு சாட்சி. அடுத்து நாலாவதா வீரபத்ர அவதாரம். பிரம்மாவோட மகன் தக்ஷன், அவருக்கு பிறந்த சதி சிவபெருமான காதலிச்சு திருமணம் செஞ்சுக்குவாங்க.
தந்தையோட 5வது தலையை வெட்டின சிவனை தான் பொண்ணு திருமணம் செஞ்சுக்கிட்டது தக்ஷனுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்போ தக்ஷன் ஒரு யாகம் நடத்தி இருப்பாரு. எல்லா கடவுள்களையும் தேவர்களையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமா நடத்துவாரு. அதுல தன்னோட மகளையும் மருமகன் சிவபெருமானையும் கூப்பிடாம அவங்கள அவமதிச்சிடுவாரு. அப்பா மேல இருந்த பாசத்துல சிவபெருமான் பேச்சை கேட்காம தக்ஷன் நடத்தின யாகத்துக்கு போய் ஏன் அப்பா எங்களை மட்டும் கூப்பிடலன்னு உரிமையோட கேட்டிருக்காங்க சதி. அதுக்கு தக்ஷன் அவர் பெத்த மகளையும் மருமகனையும் ரொம்ப அவமானப்படுத்திடுவாரு. மனசுடிஞ்சு போன சதி அந்த யாகத்தீயில விழுந்து இறந்துடுவாங்க. இதை பார்த்ததும் ரொம்ப கோபமடைஞ்ச சிவபெருமான் தன்னோட ஜடாமுடிய அவிழ்த்து கீழே தரையில போட்டதும் ரொம்ப ஆக்ரோஷ அவதாரமான வீரபத்ரனும் ருத்ரகாளியும் பிறந்திருப்பாங்க. 3 கண்ணும் கடும் கோபத்தோட கழுத்துல மண்டை ஓடு மாலை அணிஞ்சி பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமான அவதாரமா சிவன் எடுத்தது அப்படின்னா வீரபத்ர அவதாரம் மட்டும்தான். வீரபத்ரனா மாறின சிவபெருமான் யாக குண்டத்தை கலைச்சி தக்ஷனோட தலையை வெட்டி அவரோட அகங்காரத்தை அழிச்சு ஒரு ஆட்டோட தலையை தக்ஷனுக்கு பொருத்திடுவாரு. அடுத்து 5வதா பைரவ அவதாரம். விஷ்ணுவோட தொப்புள் கொடையில இருந்து பிறந்த பிரம்மா தன்னோட ஆணவத்தினால நான் தான் சிறந்தவன்னு மத்த கடவுளை மதிக்காம இருந்திருப்பாரு. ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் சிறந்தவர்னு நடந்த சண்டையில சிவன் உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன்னு தன்னோட அடியையும் முடியையும் யார் முதல்ல கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ அவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்வாரு. சிவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாததால விஷ்ணு பகவான் தன்னோட தோல்வியை ஒத்துக்குவாரு. ஆனா பிரம்மா சிவனோட உச்சி முடிய பார்த்துட்டேன்னு பொய் சொன்னதால பிரம்மாவோட அகங்காரத்தை அழிக்க சிவன் பைரவ அவதாரம் எடுத்து பிரம்மாவோட 5வது தலையை வெட்டி அவரோட அகங்காரத்தை போக்குவாரு. இருந்தாலும் ஒரு பிராமணனோட தலையை வெட்டினதால பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருக்குங்கிற குற்ற உணர்ச்சியோட 12 வருஷம் பிரம்மா மண்டையோட்ட கையில வச்சுட்டு ஒரு பிக்ஷாடனா பிக்ஷை எடுத்து வாழ்ந்திருக்காரு சிவன். அதோட யாக குண்டத்துல விழுந்த சதியோட உடல் சுதர்சன சக்கரத்தால வெட்டுப்பட்டு பூமியில விழுந்து சதியோட உடல் பாகங்களை சக்தி பீடங்களா அமைச்சு இந்த பைரவர் பாதுகாத்து வந்திருக்காரு. அடுத்து 6வதா அஸ்வத்தாம அவதாரம். மகாபாரதம்ல வரும் துரோணாச்சாரியாரோட மகன் சிவனோட ஒரு அவதாரம்னு நமக்கு தெரியும். சிவன மாதிரியே அஸ்வத்தாமனுக்கும் ஒரு நெற்றிக் கண் இருக்கும். பார்க்கடலை கடைஞ்சப்போ வெளிவந்த விஷத்தை சிவன் எடுத்து சாப்பிடுவாரு. அந்த விஷத்தை பார்வதி தேவி அவரோட களத்துல நிறுத்திடுவாங்க. அந்த விஷம் தொண்டையிலேயே இருந்து எரிய தொடங்கியிருக்கு. அப்போ சிவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு அதுல இருந்து விஷ்ணு புருஷ் வெளிவந்திருக்காரு. அவருக்கு சிவபெருமான் ஒரு வரம் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா பூமியில துரோணரோட மகனா பிறந்து சத்திரியர்களை வதம் செய்வேன்னு. குருஷேத்திர போரோட 18ஆம் நாள் இரவு என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தன் நண்பனோட மரணத்துக்கு பழிவாங்க அதர்மம்னு தெரிஞ்சும் அஸ்வத்தாமன் பாண்டவ சேனை மொத்தத்தையும் கொன்னு குமிச்சிருப்பாரு. அதுல பாண்டவர்கள் 5 பேரை தவிர மத்த வீரர்கள் யாரும் உயிரோட இல்லாதது குறிப்பிடத்தக்கது. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் சிவனோட ருத்ர அவதாரமான அஸ்வத்தாமன். அடுத்து 7வதா துர்வாச அவதாரம். முன்கோபத்திற்கு பெயர் போன துர்வாச முனிவர் திரேத யுகத்திலும் துவாபர யுகத்திலும் வாழ்ந்தவர். சிவபெருமானோட கோபத்தால் பிறந்தவர். அண்ட சராசரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க சிவன் இந்த அவதாரத்தை எடுப்பாரு. இந்த துர்வாசர் தான் சிவனுக்கு லிங்க வடிவமும் பிரம்மனுக்கு வழிபாடு செய்யாமல் போனதுக்கு சாபம் கொடுத்தவர். எந்த அளவுக்கு சாபம் கொடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு வரங்களையும் கொடுத்திருக்காரு. குந்திக்கு அவளோட கணவன் பாண்டுனால குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த தெய்வத்தை நினைச்சு குழந்தை வரம் கேட்டாலும் உனக்கு குழந்தை பிறக்கும்ங்கிற வரத்தை கொடுத்தவரும் இவர்தான். அடுத்து 8வதா ஆஞ்சநேய அவதாரம். வானரங்களின் கடவுளான ஹனுமானும் சிவனோட அவதாரம் தான். விஷ்ணு பகவான் ராவணனை அழிக்க ராமரா அவதாரம் எடுத்தப்போ சிவபெருமான் விஷ்ணுவுக்கு உதவி செய்யறதுக்காக குரங்கா பிறந்திருக்காரு. பார்வதி தேவி உங்களை விட்டு என்னால பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொன்னதும் குரங்கோட வாளா பார்வதி தேவி பிறந்தாங்களாம். அதனாலதான் ஹனுமானோட வாள் அவ்வளோ அழகாகவும் ரொம்ப பலம் வாய்ந்ததாகவும் இருந்திருக்கும். ஹனுமான் வாளோட சிறப்பை சொல்றதுக்கே ஒரு தனி வீடியோ போடணும். அந்த அளவுக்கு ஹனுமானோட வாளுக்கு மகத்துவம் இருக்கு. அடுத்து 9வதா ஷரப அவதாரம். ஷரப அப்படின்னா பாதி பறவையாகவும் பாதி சிங்கமாகவும் சிவபெருமான் எடுத்த அவதாரம். சிவபுராணத்தின்படி விஷ்ணு எடுத்த சிங்க அவதாரமான நரசிம்மரோட கோபத்தை தணிச்சு நரசிம்மரை வதம் செய்ய சிவன் ஷரப அவதாரத்தை எடுத்தாரு. 10வதா நந்தி அவதாரம். சிவனோட வாகனமான நந்தி தேவரும் சிவனோட ஒரு அவதாரம்னு சொல்றாங்க. ஷிலாதா முனிவருக்கு திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாததால சிவனை நோக்கி தவம் இருந்து சிவனோட ஆசையால ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுதான் நந்தி. பிறக்கும் போது சாதாரண மனிதனாதான் பிறந்திருக்காரு. அப்புறம் எப்படி காளையோட தலை அவருக்கு வந்துச்சுன்னு இப்ப பாக்கலாம். நந்தி 7 வயசா இருக்கும்போது அவனோட 8வது வயசுல இறந்துடுவான்னு தேவர்கள் சொல்றாங்க. அதை கேட்டதும் ஷிலாதா ரொம்ப கவலையோட இருப்பாரு.
தந்தையோட கவலையை போக்க நந்தி நீருக்கடியில மூழ்கி சிவனை நோக்கி தவம் இருந்து சிவன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாரு. இந்த பூலோகத்தில் சாதாரண மனிதனா பிறந்து இறந்து போற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம். நான் எப்பவும் உங்களையே நினைச்சு உங்க கூடவே இருக்க மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்கிறான் அந்த சிறுவன். உடனே சிவபெருமான், நீ என்னோட வாகனமா இருக்கியான்னு கேட்கிறாரு. ரொம்ப சந்தோஷத்தோட நந்தியும் சரின்னு சொல்லிடுவாரு. நந்தி கழுத்துல ஒரு மாலையை போட்டு சிவனை தாங்கக்கூடிய சக்தியையும் பலத்தையும் கொடுத்து காலை தலையும் மனித உடலோடும் நந்தியா மாத்தி சிவன் அவர் கூடவே கைலாயத்துக்கு அழைச்சுக்கிடுவாரு. இதனாலதான் சிவபெருமான் கூட இருக்க சிவனோட அவதாரமான நந்தி கிட்ட நம்ம வேண்டுதலை அவர் காதுல சொன்னா பலிக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. 11ஆவதா கிருகபதி அவதாரம். விஸ்வனாருங்கிற ஒரு பிராமணரோட வீட்டுல மகனா பிறப்பாரு சிவபெருமான். அவருக்கு கிருகபதினு பேர் வச்சிருக்காங்க. கிருகபதிக்கு 9 வயசானப்போ அவர் இறக்க போறாருன்னு அவரோட பெற்றோர்கிட்ட நாரத முனிவர் சொல்லியிருப்பாரு. தன்னோட மரணத்தை ஜெயிக்க காசிக்கு போவாரு கிருகபதி. அங்க சிவபெருமானோட ஆசி பெற்றதால அவருக்கு இருந்த தோஷம் நீங்கி மரணத்தை ஜெயிப்பாரு. 12ஆவதா யாதிநாத் அவதாரம். ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு கணவன் மனைவியும் தீவிர சிவபக்தர்களா இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள சோதிச்சு பார்க்க வந்த சிவபெருமான் யாதிநாத்னு ஒரு அவதாரம் எடுத்து அவங்கள சந்திப்பாரு. 2 பேரும் மட்டும் தங்கக்கூடிய சின்ன குடிசையில தன்னை தேடி வந்த விருந்தாளிய உபசரிக்கணும்னு கடுமையான குளிரையும் விருந்தாளிய உள்ள படுத்து ஓய்வெடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கணவனும் மனைவியும் குடிசைக்கு வெளியில படுத்திருப்பாங்க. தான் ஏழையா இருந்தாலும் தன்னை தேடி வந்தவங்கள மனதார உபசரிக்கிற குணம் தன்னோட பக்தர்களுக்கு இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு மேலும் சோதிக்க பாக்குறாரு. ஒரு வனவிலங்கு அந்த கணவனை கொன்னுடுச்சு. தன்னோட கணவன் இறந்துட்டார்னு கவலையோட தன்னோட உயிரை துறக்க போனப்போ சிவபெருமான் அந்த பொண்ணு முன்னாடி தன்னோட சுய உருவத்தை காமிச்சு அவளுக்கு ஒரு வரத்தையும் கொடுக்கறாரு. அது என்னன்னா, மீண்டும் அரச குடும்பத்தில் நல தமைந்தியா பிறப்பீங்க, உங்க 2 பேரையும் நானே சேர்த்து வைப்பேன்னு சொல்லி ஆசி வழங்கியிருப்பாரு. அடுத்து 13ஆவதா கிருஷ்ண தர்ஷன் அவதாரம். ஒருத்தரோட வாழ்க்கையில யாகம் மற்றும் சடங்குகளோட முக்கியத்துவத்தை உணர்த்த சிவபெருமான் இந்த கிருஷ்ண தர்ஷ அவதாரத்தை எடுப்பாரு. 14ஆவதா பிக்ஷ்வரிய அவதாரம். எல்லா விதமான ஆபத்துகள்ல இருந்தும் மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் இந்த பிக்ஷ்வரிய அவதாரத்தை எடுத்திருப்பாரு. அடுத்து 15ஆவதா சுரேஸ்வர் அவதாரம். தன்னோட பக்தர்களை சோதிக்க நினைச்ச சிவபெருமான் இந்திரனோட உருவத்தை ஒரு தடவை எடுத்திருப்பாரு. அந்த அவதாரத்தோட பேரு தான் சுரேஸ்வர். அதனாலதான் சிவனை சுரேஸ்வர்னு சொல்லி அழைக்கிறோம். அப்புறம் 16ஆவதா சுந்தன் தர்க்க அவதாரம். பார்வதி தேவியின் தந்தை ஹிமாலயாவிடம் சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்து பார்வதி தேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அப்போ ரொம்ப அழகான தோற்றத்துல சிவபெருமான் இருந்தார்னு சொல்லப்படுது. அடுத்து 17ஆவதா பிரம்மச்சாரி அவதாரம். சிவபெருமான கணவரா அடைய நினைச்ச பார்வதி தேவி சிவனை நோக்கி கடுமையான பிரார்த்தனை செஞ்சிருப்பாங்க. அப்போ பார்வதி தேவியை சோதிக்க சிவபெருமான் பிரம்மச்சாரி அவதாரத்தை எடுத்திருப்பாரு. 18ஆவதா யக்ஷேஸ்வரர் அவதாரம். சாதாரண மனுஷங்களை போலவே கடவுள்கள் மனதிலும் தேவர்கள் மனதிலும் குடிக்கொண்டிருந்த போலியான அகங்காரத்தை ஒழிக்க சிவபெருமான் இந்த யக்ஷேஸ்வரர் அவதாரத்தை எடுப்பாரு. கடைசியா 19ஆவதா அவதுத் அவதாரம். இந்திரன் கிட்ட இருந்த திமிரை ஒழிக்கவே சிவபெருமான் இந்த அவதுத் அவதாரத்தை எடுப்பாரு. நம்ம சேனல்ல ஏற்கனவே விஷ்ணு பகவானுக்கு 10 அவதாரங்கள் மட்டும் இல்ல, மொத்தமா 24 அவதாரங்கள் இருக்குன்னு எல்லா அவதாரத்தையும் விவரமா சொல்லி வீடியோ பண்ணியிருக்கோம். இதுவரை அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா இப்பவே பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு, உங்களுக்கு சிவனோட எந்த அவதாரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எதனாலங்கிற காரணத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு ஈஸ்வரன் பட்டம் பெற்ற 9 நபர்களை பத்தி பார்க்க போறோம். ஈஸ்வரன்ங்கிறது சாதாரண பெயர் மட்டும் இல்லங்க, அது ஒரு மிகப்பெரிய பட்டம். இந்த உலகத்துல இருக்க அனைத்து உயிர்களுக்கும் தலைவன்கிற பொருள் உண்டு. அப்படி பரம்பொருளான சிவபெருமான் அவருக்கு சமமான ஈஸ்வரன் பட்டத்தை சிலருக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு அதிகமா தெரிஞ்சது நவகிரகங்கள்ல ஒருவரான சனி பகவானும் தமிழ் பேரரசன் ராவணனும் ஈஸ்வரன் பட்டத்தை பெற்றிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மொத்தம் 9 பேருக்கு ஈஸ்வரன் பட்டம் கிடைச்சிருக்குங்க. அப்படி யாருக்கெல்லாம் ஈஸ்வரன் பட்டம் கிடைச்சிருக்குன்னு சுருக்கமா அவங்களோட வரலாற்றையும், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு தனக்கு நிகரான ஈஸ்வரன் பட்டத்தை சிவபெருமான் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காருன்னு பல ஆச்சரியமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சிவபெருமான் பத்தி பார்ப்போம். பிறப்பும் இறப்பும் இல்லாதவர், தாயோட வயிற்றில் பிறக்காமல்
தானாக சுயம்புவாக தோன்றியவர் தான் சிவபெருமான். உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்து நிலத்தை தோன்றினாலும் அங்க கிடைக்கிறது சிவலிங்கம் மட்டும்தான். இந்தியால மட்டும் இல்லைங்க, உலகத்துல எல்லா இடத்துலயும் சிவலிங்கம் தான் கிடைச்சிருக்கு. மதங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடிலேருந்தே சிவபெருமான வழிபடுற பழக்கமும் நம்ம மக்கள் கிட்ட இருந்திருக்கு. பூமிக்கு அடியில மற்ற சாமி சிலைகள் கிடைக்கிறத விட சிவன் சிலைகளும் சிவலிங்கமும் தான் அதிக அளவில் கிடைச்சிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இரண்டாவதா நந்தீஸ்வரர். கணங்களின் நாதன், அதிகார நந்தின்னு அங்கீகாரம் பெற்றவர். சிலாத்தார் சித்திரவாதி தம்பதிக்கு கிடைத்த பிள்ளை நந்தி. அது என்ன கிடைத்த பிள்ளைன்னு கேட்கலாம். ஆமாங்க, பெற்ற பிள்ளை இல்லை, கிடைத்த பிள்ளை. இந்த தம்பதிகளுக்கு திருமணம் நடந்து பல வருடங்கள் ஆகியும் குழந்தையே பிறக்கல. நமக்கு குழந்தையே பிறக்காதான்னு ரொம்ப கவலையோட இருந்திருக்காங்க. சிலாத்தார் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காரு. தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் சரியான நேரத்துல உனக்கு ஆண் குழந்தை கிடைப்பான்னு வரம் கொடுக்கிறாரு. சிலாதார் அவரோட நிலத்துல ஏர் பூட்டி நிலத்தை உழுது விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஏர் முனையில ஒரு தங்க பெட்டி வெளிவந்திருக்கு. எதுவும் புதையல் இருக்குமோன்னு ஆவலோட திறந்து பார்த்திருக்காரு. அதுல ரிஷப முகத்தோட 4 கையோட பாக்குறதுக்கு பயங்கரமான ஒரு ஆண் குழந்தை இருந்திருக்கு. ரிஷபம் அப்படின்னா காளை மாடு. பயத்துல பெட்டிய மூடிட்டு மறுபடியும் திறந்து பார்த்திருக்காரு. அழகான மனித உடலோடு ஒரு ஆண் குழந்தை கிடைச்சிருக்கு. தக்க சமயத்துல ஆண் குழந்தை கிடைக்கும்னு சொன்ன சிவபெருமானோட வார்த்தைகள் நினைவுக்கு வந்திருக்கு. சந்தோஷத்தோட அந்த குழந்தைய வளர்த்து வந்திருக்காங்க. நந்திக்கு 7 வயசு இருக்கும்போது அவரோட பிறந்த நாள் விழா கோலாகலமா கொண்டாடப்படுது. நந்திய வாழ்த்த தேவாதி தேவர்களும் வந்திருக்காங்க. ஆனா வாழ்த்து தெரிவிக்காமலேயே ஓரமா நின்றுருந்திருக்காங்க. ஷிலாத்தாருக்கு என்ன ஆச்சு, ஏன் இவங்க குழந்தைய வாழ்த்தாம ஓரமா நிக்கிறாங்கன்னு கவலையோட அவங்க கிட்ட போய் கேக்குறாரு. அப்போ தேவர்கள் எல்லாம், நாங்க வாழ்த்தனா நீண்ட காலம் பேர் புகழோடு வாழ்வாயின்னு வாழ்த்துவோம். ஆனா உன் மகனோட ஆயுள் ரொம்ப குறைவு, சீக்கிரமே இறந்துடுவான்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க வாழ்த்தாம ஒதுங்கி நிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்ப மனம் முடிஞ்சு போயிடுறாரு ஷிலாத்தா முனிவர். சின்ன வயசுலயே ரொம்ப அறிவோட இருந்த நந்தி தந்தையோட கவலைய போக்குற விதமா, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு உயிர் கொடுத்த சிவபெருமான் கிட்டேயே தவம் இருந்து என்னோட ஆயுள அதிகமாக்கி கேட்கிறேன்னு சொல்லி கடுமையான தவம் மேற்கொள்றாரு. அப்போ சிவபெருமான் நந்தியோட தவத்துல மகிழ்ந்து, நீ ஏன் வாகனமா ஏன் கூடயே இருக்கியான்னு கேட்டிருக்காரு. இதை விட எனக்கு என்ன பாக்கியம் இருக்க போகுது, தாராளமா உங்களை சுமப்பேன்னு சொல்லியிருக்காரு நந்தி. சிவபெருமானும் தன்னை தாங்குற சக்தியையும் கொடுத்து பூதகணங்களுக்கு தலைவனாகவும் தனக்கு இணையான ஈஸ்வரன் பட்டத்தையும் கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்காரு. நந்தியை வழிபட்டுட்டு தான் சிவபெருமானையே வழிபடுற அளவுக்கு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. பிரதோஷம் அன்னைக்கு நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும். அன்னைக்கு சிவபெருமான் நந்தியோட தலையில நடனம் ஆடுவார்னு நம்பப்படுது. வசிஷ்ட முனிவரோடு பேத்தி சுயம் பிரகாச நந்தீஸ்வரனுக்கு சிவபெருமான் திருமணமும் செஞ்சு வச்சிருக்காரு. மூணாவதா சண்டிகேஸ்வரர். சிவன் கோயில சுத்தி வரும்போது அபிஷேக நீர் வர இடத்துக்கு பக்கத்திலையும் துர்க்கையம்மனுக்கு பக்கத்திலையும் இந்த சண்டிகேஸ்வரர் இருப்பாரு. நிறைய பேர் அவரை செவிடு, அதனால கை தட்டி தான் வேண்டணும்னு சொல்வாங்க. இப்போ சண்டிகேஸ்வரர் பத்தி உண்மையான வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சண்டிகேஸ்வரர் என்பது பேர் இல்ல, அது ஒரு பதவியோட பேரு. சோழ நாட்டில் எச்சதச்சன் பவித்திரை தம்பதிகள் வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களோட பையன் விஷார சர்மன். இந்த சிறுவன் சின்ன வயசுலேயே சிவபெருமான் மேல ரொம்ப பக்தியோட இருந்திருக்கான். பசுக்களை மேய்க்கும் வேலை பார்த்து வந்திருக்கான். பசுக்களும் இவன் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கு. வயல்ல மாடு மேய்க்கும் போது மண்ணால ஒரு சிவலிங்கத்தை நிறுவி தினமும் வழிபட்டு வந்திருக்கான். அங்க போய் தினமும் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறது அந்த சிறுவனோட வேலை. பசு மாடுகள் எல்லாம் தானாவே அந்த மண்ணால் செஞ்ச சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வந்ததா சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் மாட்டோட பாழ அந்த சிறுவன் தான் கறந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணதாகவும் சொல்றாங்க. சிவனுக்கு எல்லா பாலையும் அபிஷேகம் பண்ணதால குடிலுக்கு போனதும் பால் முன்னாடியை விட ரொம்ப கம்மியா கறந்திருக்கு. அவங்க அப்பா எச்சதச்சனுக்கு ரொம்ப நாளா என்ன வர வர மாடு ஒழுங்கா பால் கறக்க மாட்டேங்குதுன்னு சந்தேகம் வந்திருக்கு. ஒரு நாள் இன்னொரு சிறுவன் இந்த மாடுகள் எல்லாம் தானா அந்த சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செய்யறதாகவும் விஷார சர்மன் அந்த பாலை வீணாக்கிறத கண்டுக்காம தியானத்துல இருந்ததையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே எச்சதச்சன் கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிடுறான். கோபப்பட்ட எச்சதச்சன் ஒரு நாள் மறைஞ்சு நின்னு தான் பையன் என்னதான் செய்யறான்னு பாக்குறாரு. அந்த பையன் சொன்ன மாதிரி மண்ணால் செஞ்ச சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஆழ்ந்த தியானத்துல கண்ணை மூடிட்டு இருக்கான் விஷார சர்மன்.
பசுமாடுகள் எல்லாம் தானா வந்து அந்த சிவலிங்கத்து மேல பால் பீச்சி அபிஷேகம் செய்யுது. இப்படி நடக்கிறத ஒன்னும் செய்யாம உட்கார்ந்திருக்க பையன் மேல கோபப்பட்டு பையனை போட்டு அடிக்கிறாரு. அந்த சிறுவன் கண்ணை முழிக்காம அடிய வாங்கிக்கிறான். எச்சதச்சன் தன்னோட காலால அந்த மண் சிவலிங்கத்தை எட்டி மிதிச்சு இடிச்சிடுவாரு. கண்ணை திறந்து பார்த்து கோபப்பட்ட சிறுவன் அப்பான்னு கூட பார்க்காம பக்கத்துல இருந்த குச்சி எடுத்து எரிஞ்சிருக்கான். அந்த குச்சி கோடாரியா மாறி அவரோட காலை வெட்டிடுது. இத பார்த்த சிவனும் பார்வதியும் சிறுவனோட செயல் பார்த்து மனம் நெகிழ்ந்து அந்த சிறுவன் முன்னாடி தோன்றி அவன் தந்தையோட கால் காயத்தை சரி பண்றாங்க. அந்த விஷார சர்மனுக்கு சிவன் கணங்களை நிர்வகிக்கும் பொறுப்பையும் சண்டிகேஷ பதவியும் கொடுத்து தன்னோட கணக்கு வழக்க பார்க்க வச்சிருக்காரு. அதோட தனக்கு இணையான ஈஸ்வரன் பட்டத்தையும் கொடுத்து சண்டிகேஸ்வரன் ஆக்கிட்டு தனக்கு கிடைக்கிற மாலை மரியாதையெல்லாம் சண்டிகேஸ்வரருக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு சிவபெருமான். அதனாலதான் சிவனுக்கு போட்ட மாலைய சண்டிகேஸ்வரருக்கு போடுறாங்க. கோவில் சுத்தி வரும்போது ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறவர்கிட்ட அமைதியா சிவன் சொத்தை நான் எதுவும் எடுக்கலைன்னு கையை தொடச்சி அவர்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம மக்கள் அவர் செவிடு காதல கேட்கிற மாதிரி கை தட்டி வேண்டணும்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறப்போ நம்ம கை தட்டி அவர் தியானத்தை கலைச்சா பெத்த அப்பாவையே வெட்டினவரு நமக்கு சாபம் கொடுக்காம இருப்பாரா? இனிமே அந்த தப்பை யாரும் செய்யாதீங்க. அதோட அவர் சன்னதியை வழிபட்டதும் வந்த வழியிலேயே திரும்பி போகணும். மத்த கடவுளை வழிபடுற மாதிரி சுற்றி வரக்கூடாது. 4வதா ராவணேஸ்வரன். சப்த ரிஷிகளில் ஒருவரான புலஸ்திரிய முனிவரின் மகன் விஸ்ரவ முனிவருக்கும் அசுரகுல தலைவன் சுமாலியோட மகள் கைகேஷிக்கும் பிறந்தவர் தான் ராவணன். அனைத்து வேதங்களையும் கற்று தேர்ந்தவர், எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கியவர், வீணை வாசிப்பதில் வல்லவர், மிகச்சிறந்த பக்தனா போற்றப்படுபவர். அடுத்தவ மனைவிய கடத்திட்டு வந்தாருங்கிற அவ பெயரை தவிர வேற எந்த விஷயத்திலையும் ராவணனை குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உத்தமனா வாழ்ந்து வந்திருக்காரு. தன் தந்தையோட மூக்கையும் மார்பகத்தையும் லக்ஷ்மணன் வெட்டாம இருந்திருந்தால் ராவணனும் சீதையை கடத்திட்டு வந்திருக்க மாட்டாரு. சிவபெருமான் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்திருக்காரு. சிவனை ஒவ்வொரு வாட்டியும் கைலாயத்துல போய் தரிசிக்க வேண்டி இருக்கேன்னு சிவன் நம்ம பக்கத்திலேயே இருந்தா அடிக்கடி பார்க்கலாமேன்னு அடுத்த நிமிஷமே கைலாய மலைய அப்படியே பெயர்த்தெடுத்து தூக்கி இருக்காரு. இத கவனிச்ச பார்வதி தேவி சிவன் கிட்ட சொன்னதும் சிவபெருமான் கோபப்பட்டு தன்னோட கட்ட விரல்ல அந்த மலைய அழுத்தி இருக்காரு. மலையில சிக்கிக்கிட்டாரு ராவணன். அப்படியும் விடாம தன்னோட தொடைய கிழிச்சி நரம்பை எடுத்து ஒரு வீணையோட நான் போல பாவித்து சாமகான இசைய வாசிச்சிருக்காரு. சிவனை மகிழ்வித்திருக்காரு. ராவணனோட பக்தியை கண்டு வியந்து போன சிவபெருமான் தனக்கு இணையான ஈஸ்வரன் பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காரு. அடுத்து 5வதா சனீஸ்வரன். நவகிரகங்கள் எல்லாரும் பகவான்னு பட்டம் பெற்றிருந்தாலும் அந்த 9 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சிவனுக்கு இணையான ஈஸ்வரன் பட்டம் பெற்ற நம்ம சனீஸ்வரன். சூரிய பகவானின் 2ஆம் தாரம் சாயாதேவியின் மகன்தான் சனி பகவான். சனியோட சகோதரன் யமனும் சனியும் தர்ம தேவன்களாக நீதியை நிலைநாட்டுபவர்கள்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. தன்னோட கடமையிலேந்து நீங்காம சிவபெருமானையே 7.5 வருஷம் சனி பகவான் ஆட்கொண்டமையால் தனக்கு இணையான ஈஸ்வரன் பட்டத்தை கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காரு சிவபெருமான். 6வதா விக்னேஸ்வரன். முழுமுதற் கடவுள் விநாயகர். மற்ற கடவுளை வழிபடணும் அப்படின்னா சிலை வடிவத்திலேயோ சிற்ப வடிவத்திலேயோ தான் இருக்கணும். ஆனா விநாயகருக்கு அந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. எல்லா பொருளையும் இவரை வழிபடலாம். சாதாரணமான மஞ்சள்லேந்து மாட்டு சாணம் வரைக்கும் இவரை நினைச்சு சுலபமா வழிபடலாம். நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா தீய சக்திகள் அதை தடுக்க பார்க்கும். நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்டு அந்த விஷயத்தை தொடங்குனா நல்லபடியா அந்த செயல் முடியும். தீய சக்திகளை அழிச்சு நமக்கு நல்லது செய்வாரு. பொதுவா பிள்ளையார வழிபட்ட பிறகுதான் எவ்வளவு பெரிய கடவுளா இருந்தாலும் வழிபடணும். அதுதான் நியதியும் கூட. தமிழ்ல இருக்க புராண நூல்கள் எல்லாம் விநாயகர் பிரம்மச்சாரின்னு சொல்லுது. வட இந்திய நூல்கள்ல விநாயகருக்கு மொத்தம் 15 மனைவிகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி விவரமா வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். 7வதா பிரணவேஸ்வரன் சொல்லப்படுற முருகப்பெருமான். தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செஞ்ச தகப்பன் சுவாமின்னு பெயரை பெற்றாலும் தந்தைய அவமதிச்சிட்டோமேன்னு கவலையோட வருத்தத்துல இருந்திருக்காரு முருகப்பெருமான். அப்போ சிவபெருமான் முருகனை கூப்பிட்டு, நீயும் நானும் ஒண்ணுதான், எனக்கு தெரிஞ்ச பிரணவ மந்திரம் உனக்கும் தெரிஞ்சிருக்கதால உனக்கும் என்னோட ஈஸ்வரன் பட்டம் பொருந்தும்னு சிவன் சொன்னதால பிரணவேஸ்வரன்கிற பெயர் பெற்றிருக்காரு முருகப்பெருமான். 8வதா முனீஸ்வரன். காவல் தெய்வங்கள்ல இவருக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டம் கிடைச்சிருக்கு. இந்த முனீஸ்வரன்
சிவபெருமானின் அந்தரங்க காவலர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. முனீஸ்வரன் கிராமங்கள்ல காவல் தெய்வமா அதிக கோயில்கள்ல குடிக்கொண்டிருக்காரு. அவர் கிராமங்களை இரவு நேரத்துல காத்து துஷ்ட சக்திகளை அடியோட ஒழிச்சு கட்டுவார்னு நம்பப்படுது. முனீஸ்வரன் அவதரிச்ச வரலாறை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்துல அந்தகாசுரன்கிற அசுரன் தேவர்களையும் மக்களையும் வதைத்து அவங்களுக்கு இடையூறு கொடுத்து வந்திருக்கான். அந்த அசுரன் கிட்ட இருந்து தங்களை காப்பாத்த வேண்டி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டியிருக்காங்க. பார்வதியம்மன் காத்தாயிங்கிற பேர்ல பூமியில அவதரிச்சு அசுரனை அழிக்க காத்தாயியம்மன் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வால்முனி, சட்டை முனின்னு 7 முனிகளை உருவாக்கி இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்தகாசுரனை அடக்கி வதம் செஞ்சிருக்காங்க. அப்புறம் முனிகள் எல்லாரும் ஒரே வடிவமா கலியுகத்துல மக்களை காப்பாத்துறதுக்காக பூமிக்கு வந்திருக்காங்க. அவங்களோட அம்சமா இருப்பவர் தான் முனியப்பன். இப்படி சிறப்பு வாய்ந்த முனியப்பனுக்கு தன்னோட ஈஸ்வரன் பட்டத்தை கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காரு சிவபெருமான். அதனாலதான் முனீஸ்வரன் சொல்றோம். முனீஸ்வரன் அருள் கிடைத்தால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்னு நம்பப்படுது. சிலர் இன்னொரு விதமாவும் சொல்றாங்க. சிவபெருமானின் ஞான வடிவம் தட்சிணாமூர்த்தி. முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருந்து ஞானத்தை போதிச்சதால அவரு முனீஸ்வரன் அழைக்கப்பட்டார்னு சொல்றாங்க. சிவபெருமானை தட்சிணாமூர்த்தியாகவும் முனீஸ்வரராகவும் இருந்து நமக்குள்ள இருக்கும் அறியாமைய போக்கிட்டு இருக்காங்க. 9வதா வெங்கடேஸ்வரன். ஹரியும் சிவனும் ஒன்னுன்னு நிரூபிக்கிறதுக்காக பெருமாளுக்கும் ஈஸ்வரன் பட்டத்தை கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காரு சிவபெருமான். அதனாலதான் வெங்கடேஸ்வரன் சொல்றோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஈஸ்வரன் பட்டம் பெற்ற இந்த 9 நபர்கள்ல யாரை பிடிக்கும்னு சொல்லுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம TN Trend யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு TN Trend அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.